மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். Praise the Lord. Hallelujah. Amen. இது ஒரு விண்ணப்பமாக தேவனிடத்தில் உதவியை எதிர்பார்த்து பலனற்ற நேரத்தில் யோசாபாத் ஜெபிக்கிற ஜெபமாய் இருந்தது. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். வருகிற புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ, எந்த சூழ்நிலை நம்மை வேதனைப்படுத்தி விடுமோ, குறைவுகளும் பாரங்களும் போராட்டங்களும் வியாதியும் அழித்து விடுமோ என்று கலக்கத்தோடு இல்லாமல் நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிற ஆராதனையா இந்த ஆராதனை இருக்க போகிறது. ஆமென். இங்கே யோசாபாத் சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பாருங்க, தமிழில் அழகான வார்த்தைகள். உம்மை அப்படின்னு சொல்கிறதுக்கும் உண்மையே அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. உண்மைன்னு சொன்னால் வேறு யாரும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், வேற ஒருத்தர் இருக்காங்க. உண்மையே அப்படின்னு சொன்னால் வேறு யாரும் இல்லை, நீங்கள் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் கர்த்தரை மாத்திரமே, நம்முடைய தெய்வமாகிய இயேசுவை மாத்திரமே நோக்கி இருக்கும்படியாக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம விழுந்துடணும். அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய விடுதலைக்காக, அவருடைய பலத்திற்காக, கர்த்தருடைய கரத்திலிருந்து பெறப்போகிற சுகத்திற்காக, தேவன் கொடுக்கிற சமாதானத்திற்காக, தேவனாகி கர்த்தர் கொடுக்கிற வெற்றிக்காக, நம்முடைய ஆண்டவர் கொடுக்க போகிற நிறைவான வாழ்வுக்காக, கர்த்தரின் பரிசுத்தத்திற்காக, கர்த்தர் நமக்கு அருள போகிற பரிசுத்தத்திற்காக, இரக்கமாய் நமக்கு கொடுக்க போகிற ஜீவனுக்காக, மகிமையாய் கொடுக்க போகிற அவருடைய பாதுகாப்பிற்காக, எல்லாவித நன்மையான ஆசீர்வாதங்களுக்காக, அவருடைய அன்புக்காக, ஆறுதலுக்காக எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி சொல்ல, எனக்கு இது ஒரு அர்ப்பணிக்கிற ஆராதனையாய் தேவனுடைய பாதத்தில் விழுந்து அவரை பற்றி கொள்கிற ஆராதனையாய் இருந்து அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீது தன்னுடைய இறுதியான நாட்களிலே இப்படியாய் கர்த்தரை கனப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற காரியத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். Praise the Lord. Amen. பாருங்க, நம்முடைய கண்கள் தேவனையே நோக்கி இருக்கும்படியாக நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான் தாவீது அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அனுபவமான சாட்சி என்னவென்று சொன்னால், கர்த்தாவே,
மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். தாவீது தன் இறுதி நாட்களிலே இந்த சாட்சியை அறிக்கையிடுகிறார். அவர் சென்று போன இடங்களிலெல்லாம் தேவன் அவரை சத்துருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கல. எந்த இடத்துல போனாலும் ஜெயம்தான், எந்த இடத்துல போனாலும் மகிமை தான், எந்த இடத்துல போனாலும் மாட்சிமை தான், எந்த இடத்துல போனாலும் மகத்துவம் தான். இதெல்லாம் தேவனாகிய கர்த்தாவை நீர் எனக்கு கொடுத்தீர், நீர் எனக்கு கொடுத்தீர். அதனால தான் இந்த கால வேளையில் தேவ பிள்ளையே, நம்முடைய கண்கள் யாரைத்தான் நோக்கி இருக்கணும்? அவரையே நோக்கி இருக்கணும். ஆண்டவரே, உம்மையே என் கண்கள் நோக்கி இருக்கட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, என் தெய்வமே, என் ஆண்டவர் இயேசுவே, என் கண்கள் உம்மையே நோக்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. யாருடையது? வானத்தில் இருக்கிறதுலாம் யாரது? கர்த்தருடையது. பூமியில் உள்ளதுலாம் எங்கது? கர்த்தருடையது. ஆமென். வானத்தில் உள்ளவைகள் பூமியில் எல்லாம் உம்முடையவைகள் ஆண்டவரே. அதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா என் கண்கள் யாரைத்தான் பார்க்கணும்? கர்த்தரையே பார்க்கணும். சொல்லுங்க, உண்மையே நான் பார்க்கணும் ஆண்டவரே. இவ்வளவு நாள் கடந்த காலங்கள் நம்ம யாரையாவது நம்பி இருப்போம். நம்முடைய கண்கள் யாரையாவது நோக்கி இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா என்னவா தான் இருக்கும்? பூஜ்யமாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தரையே நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். பாருங்க, கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்து இருக்கிறீர். இந்த உலகத்தில் எல்லா ஊருக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க, எல்லா நாட்டுக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க, உலகத்துக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே தலைவர் யாருங்க? எல்லாருக்கும் எல்லாம் தலைவராக இருக்கிறீங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால தான். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு கனமும் ஐஸ்வர்யமும். கரங்களை உயர்த்தி சொல்லி பாருங்களேன். அப்படிப்பட்ட மகிமையான தேவனை நம்முடைய கண்கள் நோக்கி கொண்டிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவம் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ஏன் ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும்? நம்முடைய கண்கள் கர்த்தரையே மாத்திரம் ஏன் நோக்கி பார்க்கணும்? புரிஞ்சுக்குங்க. கடந்த காலங்களிலே குறைவுபட்டதற்கு காரணம், பலவீனப்பட்டதற்கு காரணம், சோர்ந்து போனதற்கு காரணம், தள்ளாடினதற்கு காரணம், தோண்டு போனதற்கு காரணம், அவமானப்பட்டதற்கு காரணம், நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருந்தது? தவறிவிட்டது. கர்த்தரை நோக்கி பார்க்க தவறிவிட்டது. கர்த்தரையே நோக்கி பார்க்க தவறிவிட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துக்கிற காரணம் என்ன தெரியுமா? என்னையே நோக்கி பார். சொல்லுங்க, ஆண்டவரே, உண்மையே நோக்கி பார்ப்பேன். நான் கரங்களை வச்சுருங்க. உண்மையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தாவே, என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர், எனக்கு பலன் இல்லை ஆண்டவர், எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. என் சூழ்நிலைகளோடு எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவர். என் வியாதியோடு எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. என்னை அவமானப்படுத்துகிற அநேக காரியங்களில் நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவர். நான் கண்ணீர் சிந்த பலன் இல்லை ஆண்டவரே. நான் போராட பலன் இல்லை ஆண்டவரே. நான் தாழ்த்தப்பட பலன் இல்லை ஆண்டவரே. நான் தோல்வி அடைய எனக்கு பலன். சொல்லுங்க, ஆண்டவர், ஆண்டவரே, இப்போது உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்கள். ஆமென், ஆமென். பலன் இல்லாம இருக்கிறேன். உண்மையே நோக்கி கொண்டு இருக்கும்போது நான் பலன் அடைவேன் ஆண்டவரே.
நான் பலன் அடைவேன் ஆண்டவரே, நான் மகிமை அடைவேன் ஆண்டவரே, நான் ஜெயம் பெறுவேன் ஆண்டவரே. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, praise the Lord, praise the Lord. இன்னும் சத்தமா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆமென், ஆமென். பாருங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எந்த மனுஷனும் வெட்கப்பட்டு போறதில்லை. ஆண்டவரையே நோக்கி பார்க்கிற கண்கள் வெட்கப்பட்டு போறதில்லை. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. வெட்கமடைய விட மாட்டார், சோர்ந்து போக விட மாட்டார், தள்ளாட விட மாட்டார். ஷாக்கர தனமா. இன்னும் சத்தமா சொல்லி பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. ஹல்லேலூயா. நாம் உலகத்தில் நோக்கி பார்த்து எத்தனையோ முகங்கள் நம்மை இருளடைய செய்தது, வெட்கமடைய செய்தது. ஆனால் அவரையே நோக்கி பார்க்கிற நம்முடைய கண்கள் நம்முடைய முகத்தை பிரகாசமடைய செய்யும், நம்மை வெட்கமடைய செய்யாது. இன்னும் சத்தமா உம்மை நோக்கி ஹல்லேலூயா. இன்னும் ஆமென் ஆண்டவரே. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைதான் நான் பார்க்கிறேன். நல்லா உற்சாகங்கள், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பாடலாம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைவதில் மானை பார்க்கின்றன, கேட்கின்றன கண்கள் நீதிமானை நடி தகப்பனே. ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கிறேன், ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கிறேன். இறுதி வரை நடத்தி செல்வி, இறுதி வரை நடத்தி செல்வி. அவமானம் அடை. நல்லா உற்சாகமாக விசுவாசத்தோடு மது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, அறிக்கை பண்ணுங்க. தேவ வல்லமையினால் நிரப்பப்படலாமே. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள்
அனைத்தேன் என்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. ஆமென், ஆமென் அப்பா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது. நல்லா கரங்களை அப்படியே ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, அப்பா நான் உமது பிள்ளை, உமது பிள்ளை. அவமானம் அறிக்கை பண்ணி பாடுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்த எந்த கண்களும், நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, இதுவரையிலும் சூழ்நிலையை நோக்கி பார்க்கிற கண்கள் தான் மனிதர்களை நோக்கி பார்க்கிற கண்கள், உறவுகளை நோக்கி பார்த்து எதிர்பார்க்கிற கண்கள் தோல்வி அடையும், வெட்கம் அடையும். நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, கர்த்தாவே நான் ஒன்று நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. சொல்லி பாருங்க, உண்மையே நோக்கி பார்ப்பேன். சொல்லுங்க, அறிக்கை எடுங்க, உண்மையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் அவரே நோக்கி பார்க்கும்போது அவர் உன்னை பார்ப்பாரு தெரியுங்களா? ஐயோ என் பிள்ளை இந்த பலவீனத்தில் என்னை நோக்கி பார்க்கிறது, இந்த வியாதியின் மத்தியில் என்னை நோக்கி பார்க்கிறது, இந்த பாவத்தின் மத்தியில் என்னை நோக்கி பார்க்கிறது, இந்த பலவீனத்தின் மத்தியில் என்னை நோக்கி பார்க்கிறது. இப்படி உனக்காக இறங்கி உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை விடுவிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அப்படியே விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. இன்னும் சத்தமா நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் நோக்கி பார்த்து கடைசியில் உங்ககிட்ட வந்திருக்க ஆண்டவரே, நீங்களும் எல்லாரும் போல இருந்துருவீங்களா? இனி என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. கடைசி ஒரு தருணமாய், கடைசி ஒரு வாய்ப்பாய், இறுதியான என் நடையாய், இறுதியான என் மூச்சாய் உம்மை நோக்கி பார்க்க, உண்மையே நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன் ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உன் கால்களை தள்ளாட விட மாட்டார், உன் கால்களை தள்ளாட விட மாட்டார், உன் கால்களை தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை வெட்கமடைய செய்ய மாட்டார். நீ எவ்வளவு பலவீனத்தில் இருந்தாலும், எவ்வளவு போராட்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு கனவீனத்தில் இருந்தாலும், தகுதி இல்லாத இருந்தாலும், பாவத்தில் இருந்தாலும், கர்த்தரையே நோக்கி பார்க்கிற உன் கண்கள் உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை உயர்த்தும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை விடுதலையாக்கும். ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாத. இந்த வருஷத்தினுடைய கடைசியில வந்து இருக்கிறார். இந்த வருஷத்துல அநேக பாடுகள், அநேக வியாதிகள், அநேக அவமானங்கள், அநேக பிரச்சனைகள். என் பிள்ளையே, நான் அல்ல காரணம், நான் அல்ல, சூழ்நிலையை நோக்கி பார்த்ததினால தான். இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், என்னையே நோக்கி பார். ஹல்லேலூயா. உன் கண்கள் என்னையே நோக்கி பார்க்கட்டும். ஷஹர் மராதியாத்துரதுனமா. சோத்ர ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. மகளை, அன்பு மகள் அறிக்கை பண்ணுங்க. சகோதரனை அறிக்கை பண்ணு. கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். அன்பு தாயே, ஹல்லேலூயா. சொல்லு, ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆமென். உம்மை தான் நோக்கி பார்க்க போகிறேன் ஆண்டவரே. No, there is no other alternative for me, Father. இது ஆண்டவரே, அப்பா வேறு எது ஆண்டவரே எனக்கு கிடையாது, நீ தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். இன்னும் சத்தமா தாவீது இப்படியா சொல்கிறார். சங்கீதம் 123 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கும் போலவும், வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர்
எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இதோ வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கு. ஆமா தானே? வேலை முடிச்சிட்ட உடனே எஜமான் கூலியை தருவான். அந்த கூலியை வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்தணும், தேவைகள் சந்திக்கப்படணும். முடிச்ச உடனே வேலைக்காரனுடைய கைகள் யாரை தான் பார்த்துட்டு இருக்கோம்? கை எடுத்துட்டு, ஆண்டவரே நான் வேலைக்காரன்ல, ஆண்டவரே நான் உன் பிள்ளை, ஆண்டவரே சத்தமாச்சு, நான் உன் பிள்ளை ஆண்டவர், நான் உன் பிள்ளை ஆண்டவரே. வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியினுடைய கைகள் நோக்கி இருக்குமா போல் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்களுக்கு இரக்கம் கிடைக்கிற வரையில் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரம். தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்துகிறே. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்துகிறே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே, இன்றும். நல்லா உறங்கணும். தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்துகிறே. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்துகிறே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று. இன்னும் நல்லா உற்சாகமா, நல்லா கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. சத்தமா உற்சாகமா ஆமென்.
அப்பா. வல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டுப்பாடி புயலின்று ஓய்ந்த புதுராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டுப்பாடி புயலின் புதுராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நல்லவரே, வல்லவரே. நன்றி அப்பா, வல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரையா. என்னையும் கண்டீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி இன்னும் அப்பா, உண்மையே நாங்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறோம். எங்க கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களை தள்ளாட விடாத நல்ல தகப்பன் நீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைகிறோமே. ஹல்லேலூயா. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே. அப்பா, அப்பா, டாடி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளை, நம்முடைய கண்கள் அவரே நோக்கி பார்க்கும்போது உன்னை தள்ளாட விட மாட்டார். தள்ளாட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. சோர்ந்து போவாது, சோர்ந்து போவாது. வருகிற வருடம் நம்முடைய கண்கள் அவரே நோக்கி இருக்க போகும். எந்த சூழ்நிலை வந்தால் என் கண்கள் உம்மை தவிர வேற எங்கேயும் பார்க்காதான். என் கண்கள் உம்மை தவிர எங்கேயும் நான் உம்மை தான் ஆண்டவரை பார்க்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத் இப்படி ஜெபம் பண்ணிட்டு யோசாபாத்தை அழிப்பதற்காக 3 பெருங்கூட்டமான ஜனங்கள் தங்கள் ராஜாக்களோடு வருகிறார்கள். மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். அப்பதான் யோசாபாத் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இவங்களுக்கு முன்னாடி நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. என் கண்கள் உம்மைத்தான் ஆண்டவரை நோக்கி இருக்கிறது, உண்மையே நோக்கி இருக்கிறதா. கர்த்தர் சொன்னார், யோசாபாத்துக்கு சொன்னார், வாசிக்கலாம், வாசி. 2 நாளாகும் 20வது அதிகாரம்.
15வது வசனத்தை வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசாபாத் கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே யோசாபாத்துடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருந்தபடினாலே கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்தது. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, என்னைக்கு ஆண்டவரையே நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நமக்கு பதிலை தருகிற தேவனார். கர்த்தர் நிச்சயமா பதிலை தருகிற தேவனார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசியில் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன், நிறைய காரியங்கள் மனிதரை நோக்கி பார்த்து வெட்கமடைந்த சூழ்நிலையில் உண்டு. ஆனால் அவரையே பார்த்தபோது கர்த்தர் பதிலை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடையது. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடையது. 17வது வசனத்தை வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் சரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? அதுலேயே பாருங்க, 21வது வசனம், 22வது வசனம். அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தையும் துதிக்கவும் ஆயுத மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நல்ல கவனிங்க, 3 பெருங்கூட்டமாய் 3 ராஜாக்களோடு திரண்டிருந்த அந்த மக்கள் யோசாபாத்துக்கு விரோதமாய் வந்தபோது யோசாபாத்துடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தது. கர்த்தர் பதிலை கொடுத்தது மாத்திரல, அதை செயல்படுத்தினார். 3 பேரும் பாருங்க என்ன பண்ணாங்கன்னா, 3 விதமான கூட்டத்தார் அவர்களுக்குள்ளவே என்ன பண்ண அடித்து கொண்டார்கள். கர்த்தர் அதை செய்தாராம். இங்க அதுதான் சொல்ற, கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் எழும்ப கர்த்தர் செய்தார். ஆமென். கர்த்தர் செய்தார். சொல்லுங்க, கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல 24வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. சாமக்கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிக்கிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. சத்தமா சொல்லுங்க, ஒருவரும் தப்பவில்லை. சத்தமா சொல்லுங்க, ஒருவரும் தப்பு. யோசாபாத்துடைய கண்கள் பார்க்கிறது. ஆண்டவரையே பார்த்த அந்த கண்கள் இப்பொழுது தன்னை அழிக்க நினைத்தவர்களை பார்க்கிறது. அழிக்க நினைத்தவர்கள் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரையே பார்க்கிற கண்கள் திரும்பி பார்க்கும்போது நம்மை எதிர்க்கிற எந்த சூழ்நிலையும் நம்மை அந்த இடத்துல காண முடியறதில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனமும் பாடுகள், போராட்டம், அவமானம், கண்ணீர் எதுவுமே அங்கே இருக்க போகல. சொல்லுங்க, ஆண்டவரே கண்கள் நோக்கி பார்க்க போகிறது. சத்தமா சொல்லுங்க, கர்த்தாவே உம்மையே கண்கள் நோக்கி பார்க்கிறோம். அறிக்கையிடுங்க. சத்தமா வாயத்தர சொல்லுங்க, எல்லாம் வாயத்தர சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. இந்த பரிசுத்தமான வேதாகமத்தில் உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம், கர்த்தரையே சார்ந்து கொண்டதினாலே தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி தங்கள் சத்துருக்கள் இல்லாதபடி செய்தார். அவர்கள் பார்க்கும் பொழுது அங்கு ஒன்றும் இல்லாத இருந்தார்கள், எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தரையே நம்முடைய கண்கள் பார்த்துட்டு நம்முடைய பாடுகளை பார்க்கும்போது அந்த பாடுகள் இருக்காது. கர்த்தரையே நம்முடைய கண்கள் பார்த்துட்டு நம்முடைய வியாதியை பார்க்கும்போது வியாதி இருக்காது. கர்த்தரையே நம்முடைய கண்கள் பார்த்துட்டு அவமானத்தை பார்த்தாங்க, அவமானம் இருக்காது. கர்த்தரையே நம்முடைய கண்கள் பார்த்துட்டு நம்மை தோல்வி உரை செய்கிற சூழ்நிலையை பார்த்தா அந்த தோல்விகள் இருக்காது. கர்த்தரையே நம்முடைய கண்கள் பார்த்துட்டு
நம்மை அழிக்க நினைக்கிற சத்துருக்களை பார்க்கும்போது சத்துருக்கள் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. பாருங்க, அதுல 27வது வசனம். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் களிகூர செய்தபடி. நல்ல கவனிங்க, கர்த்தர் அவர்களுடைய சத்துருக்களின் பேரிலே களி கூறும்படி செய்தார். அப்படின்னா என்ன தெரியுமா? அவங்க சத்துருக்களை, யோசாபாத்தினுடைய சத்துருக்களை, யூத ஜனங்களுடைய சத்துருக்களை பார்க்கும் பொழுது, சத்துருக்கள் அங்கே அழிந்திருக்காங்க, அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் களி கூறும்படி செய்தார். எங்க பயந்தாங்களோ, எங்க திகைத்தாங்களோ, எங்க தடுமாறினாங்களோ, எங்க தோழ்ந்து போனார்களோ, எங்க துணை இல்லாமல் நின்றார்களோ, ஆண்டவரையே பார்த்து அவருடைய கண்கள் என்னச்சா அவங்க களி கூறும்படி செய்ததான். சோர்ந்து போகாது, நீ நானும் ஆராதிக்கிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவனாய் ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிள்ளையே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையோட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிறேன் நீர் ஆண்டவரே, உண்மையுள்ள தேவனாய் இருக்கீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஆமென், 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 ஆமென். பொய்யல்ல ஆண்டவரே, பொய்யல்ல ஆண்டவரே. யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர். அவரே நோக்கி இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் சத்துருக்களின் பேரிலே களி கூறும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 29வது வசனம். 29. இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தான் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. நல்லா கவனிங்க, கர்த்தர், நல்ல கவனிங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக சத்துருக்களோடு போராடினார் சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் கேள்விப்பட்டாங்களாம். சத்தமாக சொல்லுங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன கேள்விப்பட்டாங்க சொல்லுங்க, என்ன கேள்விப்பட்டாங்க? கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணினார். அதனால் அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்று சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் ராஜாக்களும் கேள்விப்பட்டு பயந்து போனார்களாம். பிள்ளையே, உன் நிமித்தம் நம்மை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு பயம் உண்டாகும். இனி தீங்கு செய்ய யாருமே முன் வர மாட்டாங்க, பலவீனப்படுத்த யாருமே வரமாட்டாங்க, சத்ரு வரமாட்டான், பிசாசு வரமாட்டான். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏச்சனா பிசாசு பாப்பான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறார். என்னைக்கு உன் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கிறதோ நீ பலன் அடைவாய். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்க போகிற கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் அப்படியே ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கண்களை மூடி சூழ்நிலையை நினைச்சு கவலைப்படாதே, கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படாதே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி, நன்றி. எங்களை எல்லாம் ஹல்லேலூயா. நல்லா நல்லா. என் கண்கள் மனிதனை நோக்கி பார்த்ததினால் தான் ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை நோக்கி பார்த்ததினால் ஆண்டான் ஆண்டவர். கடல் மீது நடக்கிறது பேதுருடைய கண்கள் பார்த்தது. பேதுரு கேட்டான், நீர் ஆண்டவரானால், என் தேவனானால் நான் நடந்து வரட்டுமா என்று சொல்லி கர்த்தர் நடந்து வா என்று சொன்னார். அவன் கண்கள் கர்த்தரையே பார்த்து கொண்டு இருக்கும்போது அமிழ்ந்து போகாமல் நடந்தானா. என்றைக்கு கடல் அலையை பார்த்தானோ அன்றைக்கு அமிழ்ந்து போனானோ. இந்த வருஷத்தில் எத்தனை முறை கர்த்தரை விட்டு உன் கண்கள் சூழ்நிலையை பார்த்தது, கர்த்தரை விட்டு மனிதர்களை பார்த்தது? கரங்களை உயர்த்தி என்னை மன்னியும் சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராய் கடந்து போகலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திர ஆண்டவர். நான் அவமானம் அடைந்ததற்கு காரணம் நீரல்ல ஆண்டவரே. நான் குறைவுபட்டு போனதற்கு காரணம் நீரல்ல ஆண்டவரே. அறிக்கை பண்ணுங்க. நான் வியாதிப்பட்டதற்கு காரணம் நீரல்ல ஆண்டவரே. நான் தோல்வி அடைந்ததற்கு காரணம் நீரல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கண்ணீர் சிந்தினதற்கு காரணம் நீரல்ல ஆண்டவரே. தம்பி நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை இன்னைக்கு அவர் பக்கம் திருப்பி ஆமென் நீ நன்மையை அனுபவிக்கும்படியாக காத்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே. என்றைக்கு பேதுருடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்ததோ அன்றைக்கு அவன் அமிழவில்லை. ஹல்லேலூயா. என்றைக்கு கடலை பார்த்தானோ அமிழ்ந்து போனானே. ஆமென். யோசாபாத்தின் கண்கள் சொன்னது ஆண்டவரை பார்த்து, அப்பா என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை பெற்றெடுத்தவர், என்னை உருவாக்கினவர், என்னை வணைந்தவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என்னை கைவிடாதவர், என்னை விட்டு விலகாத தேவன் அவர், எனக்கு நன்மை செய்கிறவர். ஆமென். நான் நோக்கி பார்க்கிறேன் அந்த தெய்வம் உண்மையிலும் உண்மை, அவர் பொய் அல்ல. ஆமென். என்னை தள்ளாத தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்றேன். என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. அறிக்கை பண்ணுங்க. இனி யாரையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. உண்மையே நான் எதிர்பார்ப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து அறிக்கை பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை மறுரூபமாக்கும்படியாய், உங்களை ஆதரிக்கும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள். ஆமென். கர்த்தர் எங்கள் சத்துருக்களின் மீது களி கூறும்படி செய்கிற தேவனாயிருக்கீங்க. கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக, என் சத்துருக்களுக்கு விரோதமாக ஒருவருக்கொருவர் எழும்ப பண்ணினான் அவர். ஹல்லேலூயா. எழும்ப பண்ணினவராகிய தேவனாகிய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நன்றி சொல்றேன் ஆண்டவரே. நன்றி சொல்றேன். நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் ஆண்டவரே பயம் உண்டாகும்படியாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா வஞ்சனைக்குள்ளாய், வேதனைக்குள்ளாய் துடிக்க காத்து கொண்டிருக்கிற சத்ருவானவன் பயமடையும்படியாய் கர்த்தர் நீர் செய்ய போகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க. சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஒரு விஷயா நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. உண்மையே கண்கள் நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள். நன்றி சொல்றோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா.